வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்பயும் காலையில் டிஃபனு, மதியம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர் இதை தான் செய்ய போகிறோம். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன வேலை இருக்குது பார்த்திங்களா, அது நாள் பூரா இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ காலைல பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பும்போது அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் லஞ்சு போடுறதா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி அவங்களுக்கு போட்டு விடணும். அப்புறம் அவங்கள கிளப்பி ஷூலாம் போட்டு விட்டு அவங்கள அனுப்புகிற வரைக்கும் வேலை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு அப்போ தான் காய் வருமே, காலையில் பிள்ளைங்க போனதுக்கப்புறம் காய் வரும். அதுக்கப்புறம் லஞ்சு செஞ்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். அப்புறம் திரும்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும். அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை க்ளீன் பண்ணிட்டு தூங்குறதுக்கு அந்த நாளே வந்து ஃபுல்லாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால காலையில் நம்மளும் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க அந்த சின்ன வேலையை செய்கிறாங்க. மற்ற வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். காலைல டிஃபனு, லஞ்ச் இதெல்லாம் நம்ம பார்த்துக்குறோம். ஆனால் அந்த சின்ன சின்ன வேலை செய்கிறதுனால நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து அவ்வளோ டைம் கிடைக்குது. காலைல 9 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் வந்து நமக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் காலைல எழுந்திரிச்ச உடனே முதல்ல சாதத்துக்கு தண்ணி கொதித்ததும் அரிசியை கழுவி போட்டுட்டு நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தான். அதையும் எண்ணெயிலே வதக்கணும். அதனால் சிம்மில் அதையும் வச்சுட்டு நான் அடுத்து வெளி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் காலைல ஹெல்த்தி டிஃபன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பப்பாளி பழம் வந்திருந்தது. அதோட கொஞ்சம் நட்ஸ் போட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். பிள்ளைங்களுக்கு வந்து இட்லியும் அப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு.